ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பூசணிக்காய் எப்படி பாலினேஷன் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இது பூசணி இதில் இருக்கிற ஒரு ஃப்ளவரு, பூசணி ஃப்ளவரு. இது பெண் ஃப்ளவர் கிடையாது, இது ஒரு ஆண் ஃப்ளவரு. பெண் ஃப்ளவராக இருந்தால் மட்டும்தான் பாலினேஷன் நடக்கும். ஆண் ஃப்ளவரில் இருக்கிற அந்த மகரந்த தூள் பெண்ணுடைய அந்த இதுக்கு போனால் தான் நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பறவைகள், தேனீக்கள் அந்த மூலம் தான் இது நடைபெறும் பாலினேஷனு. பூச்சிகள் மூலம்தான் அதிகமாக இது நடக்கும். இப்போ அப்படி நடக்கலை அப்படின்னா அந்த காய் வைக்காமல் அப்படியே கீழே விழுந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். அந்த ஆணுடைய அந்த மகரந்த இதை எடுத்துகிட்டு பெண்ணுடைய அந்த பூவில் நம்ம கையால் இது பண்ணி விட்டோம் அப்படின்னா அது காயாக மாறிடும். சூப்பராக காய் மாறிடும். இந்த பூலாம் பாருங்கள், இது காயாக மாறாது. இது ஒரு ஆண் ஃப்ளவரு. பெண் ஃப்ளவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அடிப்பாகத்தில் கொஞ்சம் காய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பெண் ஃப்ளவரு. இதை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பெண் ஃப்ளவர். இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம பாலினேஷன் செஞ்சால் மட்டும்தான் இது காயாக மாறும். ஸோ நேச்சுரலாக நடக்கலை அப்படின்னா நம்ம ஹேண்ட் பாலினேஷன் உட்பகுதியில் இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த பூவோடைய இதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு காய் நமக்கு உருவாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.